ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கோட் கேஃபே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 26 ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் சார்ட்டட் அரே பார்க்க போகிறோம். பேசிக்காக இந்த கொஸ்டினோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நமக்கு நம்ஸ் அப்படின்ற ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. பேசிக்காக சின்ன நம்பரில் ஆரம்பித்து பெரிய நம்பர் வரைக்கும் போகிற ஆர்டரில் இருக்குது. அண்ட் நம்ம வந்து அந்த டூப்ளிகேட்ஸ் வந்து ரிமூவ் பண்ண அந்த அரேலேருந்து எந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணணும்னா இன்பிளேஸ் மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணணும். இன்பிளேஸ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பண்ணுறது தான் இன்பிளேஸ் மெத்தட். அண்ட் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து எந்த எவ்வளோ யூனிக் நம்பர்ஸ் இருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் சிம்பிள் தான், ஈஸி கேட்டகரியில் தான். ஸோ கோட் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, ஸோ பேசிக்காக நம்ம வந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணணும் 2 பாயிண்டர் அப்ரோச்சில். ஸோ லைக் ஆஸ் சூன் அஸ் நீங்கள் வந்து டூப்ளிகேட்ஸ் அப்படின்ற வேர்ட் பார்த்துட்டிங்கன்னா, யூ கேன் யூஸ் த மெத்தட் ஹேஷ்ஷெட். ஹேஷ்ஷெட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் ஆகும். பட் நம்ம வந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ண போகிறோம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கேன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ பேசிக்காக கே எதுக்காக நான் எடுக்கிறேன்றதெல்லாம் வந்து போக போக உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே மென்ஷனும் பண்ணுறேன். நான் கோட் போக போக நான் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுறோம். எதுலேருந்துன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து த லென்த் ஆஃப் த அரே வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுறோம். எதனால் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சின்ஸ் நம்மளோட கே வந்து ஆல்ரெடி நம்ம 0th இண்டெக்ஸை கவர் பண்ணிடும். ஸோ அதனால் திருப்பி நம்ம 0லேருந்து போகிறது அவசியம் இல்லை. பிகாஸ் இந்த இஃப் கண்டிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட கேத் வேல்யூ யுனிக்கான வேல்யூஸ் வந்து அந்த லூப்பில் வந்து சர்ச் பண்ணும். எதெல்லாம் யுனிக் வேல்யூவோ அதெல்லாம் வந்து கன்கரண்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டே வரும். அப்புறமேட்டு நம்ம கே ப்ளஸ் ப்ளஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கோடில். பேசிக்காக நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கே வந்து இங்கே இருக்கும், ரைட்டா? நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஐ வேல்யூ இங்கே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். இஃப் மை கே வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு மை ஐ ஆன், is 0 equal not equal to I? No, it is equal. They are duplicate values. So that என்ன ஆகும்னா I plus plus ஆகும். இது வந்து அந்த லூப் இதில் வந்து திருப்பி I plus plus ஆகும். இப்போ என்ன ஆகும்னா I இங்கே வந்துடும். இப்போ வந்து செக் பண்ணும், if my k value not equal to nums of I is 0 not equal to 1, yes it is true. So that என்ன நடக்கும் அப்படின்னா nums of k plus 1 வந்து கரண்டான I வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ நம்ம பேசிக்காக வந்து நம்பர்ஸை ஓவர் ரைட் பண்ணுறோம். இந்த நம்பர்ஸ்னா டூப்ளிகேட் நம்பர்ஸை. பிகாஸ் இதுதான் வந்து கே ப்ளஸ் ஒன்னான வேல்யூ. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே இடத்துல 1 வந்துடும், ரைட்டா? நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா வந்து கே ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே கே போயிடும். இதுதான் இப்போ நம்ம கரண்ட் கே வேல்யூவாக மாறிடும். ஐயும் வந்து இட்ரேட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஐ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து செக் பண்ணும், இஸ் கே நாட் ஈக்குவல் டு ஐ? நோ, தே ஆர் ஈக்குவல். இட்ஸ் டூப்ளிகேட் வேல்யூ. அகெயின் இங்கே ஐ வரும், சேம், இட் இஸ் டூப்ளிகேட் வேல்யூ. நெக்ஸ்ட் இங்கே வரும்போது என்ன ஆகும்னா நம்மளோட கண்டிஷன் பாஸ் ஆகும், விச் இஸ் nums of k is not equal to nums of I. ஸோ இது என்ன ஆகும்னா k ப்ளஸ் ஒனில் வந்து போய் ஸ்டோர் ஆகிக்கும், ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ இதுதான் k ப்ளஸ் ஒன் வேல்யூ. ஸோ இங்கே என்ன ஆகும்னா நம்பர் 2 போய் சேவ் ஆயிரும், ரைட்? ஸோ இப்போ வந்து k வந்து திருப்பி ப்ளஸ் ப்ளஸ் ஆயிரும். கரண்ட் k வேல்யூ இஸ் 2 அண்ட் கரண்ட் I வேல்யூ இஸ் I வந்து இங்கே இருக்கும். ஸோ அகெயின் இப்போ வந்து k செக் பண்ணும், இஸ் k நாட் ஈக்குவல் டு I அப்படின்னு பார்த்தா நோ, இட் இஸ்
ஈக்குவல், they are duplicate values again. ஸோ I திருப்பி iterate ஆகும். இப்போ செக் பண்ணும்போது கண்டிஷன் பாஸ் ஆகுது. ஸோ கே ப்ளஸ் ஒன் வந்து இது. ஸோ இங்கே என்ன ஆகும்னா 3 வந்து ஓவர் ரைட் ஆகும், ரைட். அண்ட் அகெயின் கே ப்ளஸ் ப்ளஸ் ஆகிறதுனால இதுதான் கரண்ட் கே வேல்யூவாக இருக்கும். அண்ட் ஐயும் வந்து இட்ரேட் ஆயிரும். அகெயின் செக் பண்ணும்போது இது another duplicate value. K is equal to I, so that இந்த லூப்குள்ளே போகாது, இது கண்டிஷனுக்குள்ளே போகாது. அகெயின் கம்மிங் டு த ஃபைனல் வேல்யூ, ஃபைனல் எண்ட் ஆஃப் த அரே. ஸோ இப்போ செக் பண்ணும்போது இஸ் கே நாட் ஈக்குவல் டு ஐ? எஸ், இட் இஸ் ட்ரூ. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா கே ப்ளஸ் ஒன் வேல்யூ இது அப்படின்றதுனால இங்கே வந்து 4 வந்துடும், ரைட். அப்புறமேட்டு வந்து லூப் விட்டு இது வெளியே போயிடும். ஸோ தட் நம்ம ஃபைனல் ஆன்சர் இதுக்கு அப்புறமேட்டு இருக்க வேல்யூஸ் வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். கொஸ்டினில் அதான் சொல்லியிருப்பாங்க, த வேல்யூஸ் த எலமெண்ட்ஸ் பியாண்ட் கே மைனஸ் ஒன் கேன் பி இக்னோர்ட். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை வந்து நான் கமிங் வீடியோஸில் சால்வ் பண்ணுறேன். ஓகே தென் கைஸ், அன்டில் தென் ஸ்டே டியூன்ட், பை.